கோவை மாநகர பகுதியில் போதைப்பொருள் விற்பனைக்கு எதிராக காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். உயர்நிலை கஞ்சா, போதை மாத்திரைகள் போன்றவற்றை வட மாநிலங்களில் இருந்து கடத்தி வரும் முயற்சிகள் ரயில்வே நிலையங்கள் வழியாக கண்காணிக்கப்படுகின்றன. இந்த நிலையில் ஜூலை 15 அன்று கோவை வடகோவை மேம்பாலம் பகுதியில் இளைஞர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்களை குறிவைத்து போதை மாத்திரைகள் விற்பனை செய்யப்படுவதாக ஆர்எஸ்புரம் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலை அடுத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று சந்தேகத்திற்கிடமாக நின்ற நபரை கைது செய்தனர். அவர் வழங்கிய பதில்களில் முரண்பாடுகள் இருந்ததால் காவல் நிலையத்திற்கு அழைத்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர் நாகாலாந்து மாநிலம் திமாபூர் பகுதியைச் சேர்ந்த லென்ஜாங்கம் என்பதும் வாடகை மோட்டார் சைக்கிள் ஓட்டி வருவதும் போதை மாத்திரை விற்பனை கும்பலுடன் தொடர்பு வைத்திருந்ததும் தெரியவந்தது. அதன் மூலம் பெங்களூர், மும்பை பகுதிகளில் குறைந்த விலைக்கு போதை மாத்திரைகள் வாங்கி கோவையில் கல்லூரி மாணவர்கள், இளைஞர்களை குறிவைத்து அதிக விலைக்கு விற்பனை செய்து வந்ததாக ஒப்புக்கொண்டார். போலீசார் அவரை கைது செய்து அவரிடமிருந்து 36 போதை மாத்திரைகளை பறிமுதல் செய்தனர்.